இன்னைக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவராத்திரி எல்லாம் முடிஞ்சிடுச்சுங்க. அந்த பொம்மையெல்லாம் அழகா எடுத்து அடுக்கி வைக்கிறது தான் இன்னைக்கு வேலை. அதை தான் இன்னைக்கு உங்களுக்கு காட்டலான்ட்டு. சில பேருக்கு வந்து எப்படி அந்த பொம்மையெல்லாம் அழகா நீட்டாக ஆர்கனைஸாக அடுக்கி வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ நான் இந்த வாட்டி அட்டை பெட்டியெல்லாம் தூக்கி போட்டுட்டு அழகா வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் டப்பா பாக்ஸஸ் அந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சு அதில் ஆர்கனைஸ் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிற ஐடியா டிப்ஸ் தான் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்க போகிறேன். பார்க்கலாமா? வேலை மிக முக்கியமானது பார்த்திங்கன்னா, அதை எடுத்து வைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய வேலை. எப்படி நம்ம எடுத்து அடுக்கிறோமோ அதுமாரி எடுத்தும் கரெக்டாக தொடச்சிட்டு வைக்கிறது, அதுதான் இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ அட்டைப்பெட்டிலாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒன்று ஒன்றா அதை செட்டாக தனியாக எடுத்து வைக்கணும். இதுக்கு கீழெல்லாம் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பாக்ஸஸ்லாம் இருக்குது. கொஞ்சம் பாக்ஸஸும் வாங்கியிருக்கேன். இந்த வாட்டி அட்டைப்பெட்டியோட இந்த மாதிரி டங்கு பெட்டியில் தான் நான் வச்சுருந்தேன் நான். இப்போ இது எல்லாத்தையும் எப்படி அடுக்கி வைக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இதெல்லாம் தனித்தனியாக நம்ம செட்டை எடுத்து வச்சோன்னா அடுத்த வருஷம் எடுத்து அடுத்து வைக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வருஷம் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு ஒரு பிள்ளையார் செட்டு வாங்கினேன். இது வந்து இப்போ தான் வாங்கினதால நான் அதில் வீடியோ போட முடியல. அடுத்த வருஷம் அந்த அழகாக சூப்பராக டீம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அந்த ரூமில் தான் உட்காந்து அடுக்க போகிறேன். இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக வைக்கிறதுக்காக இது புதுசாக வந்து நான் வாங்கியிருந்த செட்டு. இது அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 பாக்ஸஸ் மாரி வாங்கியிருந்தேன் நான். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் டிஸ்கவுண்ட்ஸில் கிடைக்கும் போது ஆஃபரில் கிடைக்கும் போது வாங்கியிருந்தேன் நான். இந்த பாக்ஸஸ்லாம் வச்சு நீட்டாக அரேஞ்ச் பண்ணோம். இன்னும் கொஞ்சம் பாக்ஸஸ்லாம் வச்சுருக்கேன். அட்டை பெட்டினா அப்பப்போ ஊறி போயிடுது, ஏதாவது வீணாக போயிடுது, அதை தூக்கி போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸஸ் வாங்கினோன்னா நீட்டாக அழகாக. ஏன்னா நம்ம கலெக்ஷன்ஸ் வாங்குறது பெருசில் திருப்பி அது கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸில் நீட்டாக வைக்கிறோம். ஒரு பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் பேஸ்கெட்லாம் அந்த அடுக்கி வச்சுருந்தேன் கொலு பொம்மைக்கு அடியில் இருக்குது இந்த லேண்ட்ரி பாஸ்கெட் மாரி ஒரு 4 இது வாங்கியிருக்கேன். அது உங்களுக்கு நான் காட்டுறேன் நான். இப்போ ஒன்று ஒன்றா அடுக்கிட்டு கொஞ்சம் பொம்மையெல்லாம் செட்டாக எடுத்து வைக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு 1 by 1 காட்டுறேன் நான். ஃபஸ்ட்டு படியில் நிறைய இந்த மாதிரி பொம்மையெல்லாம் வச்சுட்டேன்ல, இந்த படிப்படியாக இருக்கிற பொம்மையெல்லாம் தனித்தனியாக இந்த மாதிரி எடுத்து இப்போ ஃபுல்லாக நம்ம தொடச்சிட்டு செட்டாக இந்த பொம்மை பார்த்திங்கன்னா இந்த சிங்கம்லாம் இருக்கிறதுனால இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கட்டுது இல்லையா, அது பேரை கொடுத்து தனியாக ஒரு பாக்ஸில் எடுத்து அப்படியே செட்டாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது இந்த பிள்ளையார் பார்த்திங்கன்னா அப்படியே செட்டாகவே இருக்காங்க, அதனால் அப்படியே செட்டாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது இந்த காவடி செட்டு, இதெல்லாம் தனித்தனியாக அப்படியே ஸ்டெப்ஸாக அப்படியே மேலேருந்து நம்ம எத்தனை ஸ்டெப்ஸ் வைக்கிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கிற ஜாமெல்லாம் கரெக்டாக எடுத்துடும். அப்புறம் இந்த சின்னதாக சிங்கிளாக ஒரு பொம்மை வாங்குவோம் இல்லையா, இதுமாரி சின்னதாக ஒரு பீசஸ் வாங்கி நம்ம சேர்ப்போம் இல்லையா, அதெல்லாம் தனியாக ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டோம். அதோட பேரு போட்டு ஒரு பேப்பர் மாரி உள்ளார வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எதில் என்ன இருக்குன்னா அடுத்த வருஷம் நீங்கள் கொலு வைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்தமாரி லைட்டெல்லாம் அதெல்லாம் ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கணும். அதுமாரி பார்த்திங்கன்னா இந்த பேண்டு வாசிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த பொம்மையெல்லாம் தனித்தனியாக அப்படியே செட்டாக. அப்புறம் இந்த பிள்ளையார் இந்த மாதிரி செட்டு, அம்மன், அப்புறம் பார்த்திங்கன்னா பெருமாள் தாயார் அவங்க 2 பேர் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க தனித்தனியாக கிருஷ்ணர் பொம்மை, கொஞ்சம் பெரிய பொம்மை அப்படிலாம் இருக்கிறது தனியாக. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மரப்பாச்சி பொம்மை அப்படின்னா செட்டாக தனியாக எடுத்து வச்சோம்னா ஈஸியாக இருக்குது. அதுமாரி பார்த்திங்கன்னா மகாபலிபுரம் செட்டு வந்து தனியாக, ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேப்பர் மேட்டு அதெல்லாம் தனியாக அந்த போர்டோட செட்டாக எடுத்து வைக்கும்போது ஈஸியாக இருக்கிற மாதிரி பானை இதுமாரியில் இருக்கிறதெல்லாம் அப்படியே செட்டாக அப்படியே ஒன்று அப்போ எடுக்கணும். இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் பயன்படுத்தாத பாக்ஸஸ்லாம் வச்சுருக்கேன். அங்கே கொஞ்சம் பாக்ஸஸ் வச்சுருக்கேன். இந்த மகாபலிபுரம் செட்டு வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா, அந்த மார்க்கெட் கீழே நிறையா வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேஸ்கெட் லேண்ட்ரி பேஸ்கெட் வாங்கி வச்சுருக்கேன். அந்த டங்கு பெட்டிக்குள்ளெல்லாம் இப்போ வந்து பேப்பர்லாம் சுற்றி உங்களுக்கு முடிச்சிச்சுன்னா வேப்பில் கிடச்சா வேப்பில் போடுங்க, இல்லை நெத்தின் பால்ஸும் நுணுக்கி அங்கங்கே போடுங்க. அதாவது இந்த சில்வர் ஃபிஷ் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இப்போ ஒன்று அப்படியே செஞ்சுட்டு உங்களுக்கு ஃபைனலாக காட்டுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் அந்த மாதிரி செட்டு மொதல் செட்டை நான் காலி பண்ணி எடுத்து கீழே வச்சுட்டேன் நான். இப்போ ஒரு ஸ்டெப்ஸாக எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து அடுக்கி வச்சுட்டு உங்களுக்கு ஃபைனலாக காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஷ்னரி கடையில் கிடைக்கும். பொம்மையெல்லாம் அழகாக சுற்றி வைக்கிறதுக்கு உங்கள் நியூஸ் பேப்பர்னால் நீங்கள் நியூஸ் பேப்பரில் சுற்றி வைங்க. நான் இந்த பேப்பர் வாங்கியிருக்கேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் பட்டர் பேப்பர்லாம் வச்சுருந்தேன் நான். இந்த மாதிரி ஷீட்லாம் வச்சுருக்கேன், அதெல்லாம் கட் பண்ணி ஒன்றா ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நான். அதை காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பட்டர் ஷீட்லாம் அந்த பேப்பர் வச்சுருந்தேன் இல்லையா, அந்த ப்ரௌன் ஷீட்டெல்லாம் கட் பண்ணி இதுமாதிரி ரெடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு பொம்மைக்கிட்ட அந்த சைஸுக்கு அந்த மாதிரி கிடுக்கிடுன்னு அப்படியே கட்டிகிட்டே வந்துடலாம். நீங்கள் இப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு செட் எடுத்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டேன். எந்தெந்த செட்டு இதில் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்க வேண்டியதான். இப்போ ஒரு பாக்ஸை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். இதில் வந்து இந்த அனிமல்ஸ்லாம் வச்சுருந்தேன், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு, அலாவுதீன் ஜினி லேம்ப்பு, போஸ்டர்மேன், டிராஃபிக் மேன் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாலும் அது, மாமன் பேபி அனிமல் செட்டெல்லாம் இருந்துச்சுல சின்னதாக, அதெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த சீடி ரைட்டர் பென் வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டீங்க. என்னென்ன நம்பர் எத்தனை பொம்மை செட்டு இருக்குது அப்படின்னு போட்டு இந்த மாதிரி சீட்டு போட்டு
இதை பாருங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக ரொம்ப டம்ப் பண்ணாதீங்க. டம்ப் பண்ணால் உடஞ்சி போயிடும் பொம்மை. அழகாக இந்த மாதிரி நீட்டாக சுற்றி இதுமாரி வச்சுக்கணும். எல்லா செட்டும் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான். எல்லாத்தையும் வந்து பாருங்கள் இதுமாரி பார்த்தீங்கன்னா பென், அந்த ரைட்டிங் பென் வந்து பிளாக் கலர் ப்ளூ கலர் எடுத்து வச்சுருக்கேன், சிஸ்டர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ப்ரெஷ்ஷு, அதாவது பொம்மையெல்லாம் வந்து நீங்கள் துணியை வச்சு துடைக்காமல் இதுமாரி ப்ரெஷ்ஷை வச்சு சூப்பராக எல்லா பொம்மையும் நீங்கள் வந்து துடைச்சிட்டிங்க. பொம்மையெல்லாம் அழகாக வந்து டஸ்ட் அப்படி வச்சு அழகாக துடைச்சிட்டு பட்டர் ஷீட்லேயும் அந்த பேப்பர்லேயும் நீங்கள் சுற்றி வச்சுட்டிங்கன்னா அடுத்த வாட்டி நீங்கள் எடுத்து வைக்கும் போது கிடுகிடுன்னு எடுத்து அடுக்கி வச்செல்லாம் உங்களுக்கு வந்து டஸ்ட்டு இருக்காது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிளாக் இல்லாமல் ஒரு இதில் ப்ளூ ஒரு இதில் பிளாக் அப்படியே மாற்றி மாற்றி வச்சிங்கன்னா என்ன இருக்குன்னு அப்படியே உங்களுக்கு தெளிவாக தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் செட்டு, ஃபேமிலி செட்லாம் வச்சுருந்தால அந்த பேண்டு வாசிக்கிற ரிசப்ஷன் செட்டு இதெல்லாம் இதில் அடுக்கி வைக்கலான்னு இருக்கேன் நான். இதுமாரி பபிள் ரேப்லாம் வரும் உங்களுக்கு வந்து ஏதாவது பேக்கிங் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா வரும். அதெல்லாம் தூக்கி போடாமல் பத்திரமா வச்சிங்கன்னா இப்போ பாருங்கள் குட்டி குட்டியான சின்ன சின்ன பொம்மைகள்லாம் இதில் வச்சு நம்ம வந்து ரோல் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா உடையாமல் இருக்கும். இந்த பபிள் ரேப்பில் நம்ம வந்து ரோல் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தூக்கி போடாமல் பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போ அதிலெல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்கேருந்து ஐட்டம்லாம் எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக வச்சுருந்தேன்ல கிளாஸ், அது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி அந்த ரேப் இருக்குல்ல பபிள் ரேப் அதில் சுட்டி சின்ன சின்னதாக எடுத்து கட் பண்ணி பீசஸாக எடுத்து அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ வச்சுட்டு மட்டும் இல்லாமல் அதில் பேரும் நம்ம எழுதிட்டோன்னா ஈஸியாக அடுத்த வாட்டி எடுத்து அடுக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சின்ன சின்னதாக இருந்த நம்ம அந்த மர ஜாமான் இருக்குங்களா கிச்சன் செட்டு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கவருக்குள்ளே இதுமாரி வச்சுக்கோங்க. அது மாதிரி சின்ன சின்ன மாக்கள்லாம் இதுமாரி செட்டாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மிஸ் ஆகாமல் இருக்கும். அதுக்கு மேலே இந்த படத்தில் வந்து உங்களுக்கு எழுதியும் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த வாட்டி வாங்கின சின்ன சின்னதான தோசைக்கல் பார்த்திங்கன்னா தோசைக்கல் இது வந்து 10 ரூபாய். இது வந்து இதோட வீடியோ வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு போடுறேன் நான், ஃபியூச்சர் வீடியோஸாக போடுறேன் நான். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். 10 ரூபாய்க்கு வந்து ரொம்ப கம்மியாக அழகாக கொடுத்தாங்க. இந்தமாதிரி சரஸ்வதி பூஜை அந்த மாதிரி டைமில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸில் இதெல்லாம் வாங்கலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக பேப்பரில் ரேப் பண்ணி வந்து மண்பானையில் குட்டி குட்டி சுப்பு ஜாமான் வச்சுருந்தேன், அதை கீழே வச்சுட்டேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு இந்த குட்டி குட்டியான வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இது மேலே போட்டுட்டு அது என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நான் கீழே இந்த இடத்துல எழுதிக்கிட்டேன். அப்போ தான் நம்ம தெளிவாக அடுத்த முறை எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் நமக்கு. முதல்ல ஒரு சின்ன கலரில் நீல கலரில் காட்டினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாண்ட்ரி பேஸ்கெட் இதை மாதிரி வாங்கியிருக்கேன் நான். ஏற்கனவே இது என்கிட்ட இருக்குது. இது மாதிரி ஒரு 3 பேஸ்கெட் வச்சுருக்கேன். இதுக்குள்ளே தான் அந்த கார்டன் செட் அதெல்லாம் வந்து போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாக ஒரு 4 பாக்ஸஸ் இருக்குது. இதில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல இருக்கிற கார்டன் எல்லாத்தையும் அடுக்கி வச்சாச்சு. இப்போ இந்த டெங்கு பெட்டிக்கு கீழே வந்து சாமி சிலைகள்லாம் 2 பெட்டி வச்சுருக்கேன். இது எங்கள் அம்மா அவங்க அப்பா கொடுத்த காலத்துல இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் பேரண்ட்ஸ் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த டெங்கு பெட்டிக்குள்ளே தான் சாமி சிலைகள் வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடமெல்லாம் நான் அப்படியே கிளியர் பண்ணிகிட்டே வரேன் ஒன்றுனா. இப்போ இந்த இடம்லாம் கிளியர் பண்ணியாச்சு. இப்போ மகாபலிபுரம் செட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிஃப்ட் ரேப்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து வச்சுருக்கேன். அதை கட் பண்ணிவிட்டு அதை இது பண்ணி இது ஃபுல்லாக வச்சிடணும். கார்டன் செட்டு பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த மேட்டெல்லாம் வச்சுருந்தேன் இல்லையா, அதெல்லாம் ரோல் பண்ணி வச்சுட்டு அந்த ஜாமான் தேவையானதெல்லாம் இதில் வச்சு இப்போ நமக்கு ஈஸியாக என்னதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஹேண்டிலோடு வாங்கும்போது ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். அட்டைப்பெட்டிக்கு இது எனக்கு பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பபிள் ட்ராப்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மகாபலிபுரம் செட்லாம் கீழே கொஞ்சம் அப்படி வச்சுருக்கேன். அந்த பார்த்திங்கன்னா அந்த லைட் ஹவுஸும் ரோல் பண்ணி வச்சுட்டேன். அப்போ நமக்கு உடையாமல் இருக்கும். இதில் கிளியராக நம்ம பிக்சர் பார்க்க முடியும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ டெங்கு பெட்டி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பொம்மைகள், அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய பொம்மைகள் இருக்குல்ல மேலே, அதெல்லாம் பார்த்திங்கன்னா அடுக்கி வைக்கணும். ஏன்னா சாமி பொம்மைகள்லாம் தனியாக அடுக்கி வைக்கிறனால இதில் எடுத்து வைக்கணும். நான் அதில் மரப்பாச்சி பொம்மை நான் ஏற்கனவே எட்டி தான் காட்டேன் உங்களுக்கு. இதை பார்த்திங்கன்னா குட்டியோண்டு இடுமுடியெல்லாம் வச்சு கொஞ்சம் பெவிக்காலாம் வச்சு அலங்காரமாக அந்த மாதிரி முடியெல்லாம் பண்ணி கீழே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம்லாம் தொங்க விட்ருக்கேன். இது ரொம்ப வருஷமாக நான் ஒரு வாட்டி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் வச்சு நான் வீட்லேயே நானே செஞ்சது. அப்புறம் சின்னதாக மோதிரமே இருக்கிறதா வளையல் கொலுசு அந்த மாதிரி ஒன்று ஆக்கி அப்புறம் இங்கே 2 பக்கம் மூக்குத்தி இங்கே ஒரு வெள்ளை கலரில் போட்டு அதெல்லாம் வச்சுருந்தேன். இது சாரியோட அந்த ப்ளவுஸோட பார்டரில் வந்து அது வந்து ஒரு சாரீ மாதிரி அப்படியே ஒரு வில்லேஜ் மாதிரி அங்கே இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி கட்டி விட்ருக்கேன் எனக்கு. அப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி மாதிரி தோதி இருக்குது இல்லையா சின்ன பசங்களுக்கு, அந்த மாதிரி உள்ளதெல்லாம் இருக்கிறத அந்த வேஷ்டி சட்டை எடுத்து வச்சு இந்த மாதிரி மேலெல்லாம் செஞ்சு இந்த ஜரி மாரி ஓரத்தில் கொடுத்து இந்த மாதிரி கட்டி விட்ருக்கேன். அவ்வளோதான்.
அடுத்த வருஷம் வேறு ஏதாவது கொஞ்சம் புதுசாக டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ எட்டி இருந்தனால உங்களுக்கு காட்ட முடியல, அதனால் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் நான். இப்போ ஒன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரேப்பிங்லாம் ஒன்று சுற்றி பெரிய பொம்மையெல்லாம் கொஞ்சம் இதில் வச்சுக்கிட்டோன்னா, அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெரிய மரப்பெட்டி அலமாரி அது மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஒரு இடமே ஒதுக்கி வச்சுருப்பாங்க பெரிய வீட்டிலலாம். நம்ம இருக்கிற இடத்துல என்னென்ன வைக்க முடியுமோ அதில் ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு இப்போ காட்டிகிட்ருக்கேன். இப்போ இந்த பெட்டியில் எல்லாத்தையும் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அந்த ஸ்டெப்ஸில் வச்சுருந்தேன்னா சாமி பொம்மைகள் அந்த மாதிரி உள்ள பொம்மைகள்லாம் இதில் வச்சுருக்கேன். இந்த மகான் உள்ள பொம்மைலாம் அதுமாதிரி ரேப் பண்ணி ஒரு சின்ன சின்ன ஜாமானாக இருந்ததில் இந்த தசரா செட் வந்து அதாவது வுட்டில் சின்ன சின்னதாக ராஜஸ்தான் செட்லாம் தனித்தனியாக பச்சை கலரில் இருக்கலாம். அதுக்குள்ளே சின்ன சின்ன மைன்யூட்டாக இருக்கிற திங்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே போட்டு பாக்ஸ் போட்டு வச்சுட்டேன் நான் அதில். அடுத்தது இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருந்துச்சு, அந்த மாதிரி சின்ன சின்னதாக அந்த ரெஸ்டாரண்ட் மாதிரிலாம் செய்கிற மாதிரி இருந்ததில் இது ஃபியூச்சர் வீடியோஸ்க்காக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறதான் இந்த மாதிரி வுட்டன் அதுமாரி டிஸ்பிளேயில் வச்சு காட்டுறதான். இது கூட காட்டுன்னு எனக்கு தெரியல. இது பார்த்திங்கன்னா ஒரு காட் மாரி இருக்கும். அந்த மாதிரி உள்ள ஐட்டம்ஸ்லாம் தான் இதில் இருக்குது. அதனால் இதை எடுத்து இப்படி வச்சுருக்கேன், எனக்கு தேவைம்போது எடுத்துக்கிறதுக்காக. எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் அங்கங்கே சின்ன சின்னதாக 1-2 பொம்மைகள் மட்டும் தான் இருக்குது. அதையும் பேக் பண்ணிட்டேன்னா வேலை முடிஞ்சுது. பிள்ளையார் செட்டை பாக்ஸ்குள்ளே எடுத்து வைக்கிறேன். இங்கெல்லாம் க்ளீன் பண்ணோம். ஸோ அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 டெம்பர் பெட்டிக்குள்ள, அதாவது கீழே வந்து பெரிய ஸ்டெப்ஸில் வைக்கிறது எல்லாமே இருக்குது. பின்னாடி தஞ்சாவூர் ஓவியம் எப்படின்னா இந்த வாட்டர் தான் வச்சுருக்கேன். இதில் வந்து எப்போயாவது எடுக்க வேண்டிய ஜாமான் அதில் மேலே காட்டினால கிச்சனுக்கு ஏதாவது எனக்கு அது டிஸ்பிளேல அழகாக வைக்கிறதுக்காக அதெல்லாம் வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ப்ரௌன் கலர் பேஸ்கெட்டெல்லாம் அடுக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்க பாருங்கள் ப்ளூ கலர்னு வச்சுருக்கேன் இல்லையா. இப்போ இதெல்லாம் வந்து அடுக்கணும். அட்டைப்பெட்டி எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிட்டு எல்லாமே பிளாஸ்டிக் பாக்ஸ்குள்ளே வச்சோம்னா அழகாக நீட்டாக இருக்கும். எல்லாத்துக்கும் பேர் போட்டாச்சு. இப்போ எல்லாம் ஃபுல்லாக அடுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு காட்டுறேன். இப்போ எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் பக்காவாக எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டேன். பாக்ஸெல்லாம் அதோட பேரெல்லாம் எழுதி வச்சுருக்கிறதுனால ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ என்னென்ன ஜாமான் நம்ம அடுத்த வருஷம் எடுத்து வைக்கும் போதும் பார்த்திங்கன்னா சுத்தமாக நம்ம தொடச்சிட்டு எடுத்து வச்சதுனால கிடுகிடுன்னு பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸில் எடுக்கி வச்சிடலாம். இப்போ இங்கே இருக்கிற ஸ்டெப்ஸில் இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா இந்த துணியெல்லாம் ஒன்று எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து அடுக்கி வைக்கணும். அடுத்த வருஷத்துக்கு தேவைங்கிறதுனால இந்த வேலையை வந்து நான் நாளைக்கு வச்சுருக்கேன். ஏன்னா ஒரே நாள் எல்லா வேலையும் நான் ஒருத்தி தான் செஞ்சிட்ருக்கேன் இந்த எல்லாத்தையும் அடுக்கி எடுத்து வைக்கிறதுக்கு. ஆனால் நாளைக்கு தான் இந்த வேலையை பிரித்து செய்யுங்க. தனியாக இருந்து ஒருத்தங்க கொலு பொம்மையெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வைக்கிறது ரொம்ப கஷ்டமானது. அதனால் கொஞ்சமாக எடுத்து அடுக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுக்கிறதுக்கும் சிரமம் இல்லாமல். இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி அடுக்கிற வேலை அதை மட்டும் வச்சுருக்கேன். நாளைக்கு மிச்சம்லாம் வச்சுட்டு இந்த ரூம் ஃபுல்லாகவே நான் வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி கொலு பொம்மைகள் ஷோரூம் மாரி இதுமாரி பொம்மைகள்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கும் அதுமாரி உள்ள ஜாமெல்லாம் வைக்கிறதுக்குன்னு ஒதுக்குனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நீங்கள் ஹால்லலாம் வைக்கிறதுன்னா எந்த இடத்துல வைக்கணுமோ இல்லை மேலே லாஃப்ட்டில் வைக்கணுமோ அதெல்லாம் பிளான் பண்ணி வீட்டில் இருக்கிற ஜென்ஸ் அண்ணா தம்பி இல்லை வீட்டுக்காரங்க அவங்களாம் அழைச்சிட்டு வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் பேக் பண்ணிவிடுங்க. ஏற்றி வைக்கும்போது அவங்கள கூப்பிட்டு லேடரில் ஒன்று கொடுத்து ஏற்றி வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாம் அழகாக நீட்டாக இந்த வாட்டி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி அட்டைப்பெட்டிலாம் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணணுங்கிறது ஏற்கனவே ஐடியா பண்ணல. இந்த ப்ளூ கலர் பாக்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆஃபரில் தான் வாங்கினேன். அதுமாதிரி லேண்ட்ரி பேஸ்கெட் வந்து இது 2ஓட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். தேவையானவங்க நீங்கள் அதில் பாருங்கள். உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா என்னோடய பிஸி ஷெட்யூல்டு நவராத்திரிக்கு அப்புறம் இதுதான் பயங்கர பிஸியாக இருந்தது. ஸோ இதை ஒரு வீடியோவாக எடுத்து உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் காட்டினேன். ஏன்னா புதுசாக யாராவது ஒரு நவராத்திரி கொலுலாம் வைக்கலாம், திருப்பி எப்படி அடுக்கி வைக்கிறது தெரியாது. இதில் வந்து நீங்கள் வந்து வேப்பிலையோ நெப்டின் பால்ஸோ போட்டு வச்சிங்கன்னா பூச்செல்லாம் அரிக்காமல் நல்லா சூப்பராக நீட்டாகவே இருக்கும். தனித்தனியாக ஒரு செட்டுக்கும் ஒரு பாக்ஸோட பேர்லாம் போட்டிங்கன்னா அடுத்த வருஷம் கிடுக்கிடுன்னு நீங்கள் எல்லாத்தையும் அடுக்கி வைக்கலாம். இந்த நவராத்திரி கொலு பொம்மை எப்படி அடுக்கி வச்சு நான் வந்து பூஜைலாம் பண்ணேன் அப்படிங்கிற வீடியோலாம் ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். தேவையானங்க அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் வைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.